ஹலோ காய்ஸ், மகாநதி சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான சீன் வருது. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்க. இங்க விஜய் ஒரு பக்கம் காவேரி கிட்ட, ஏன் காவேரி நீ இந்த ஃபார்மை படிச்சு பார்த்துட்டு தான் சைன் போடுவே அப்படின்னு சொல்லி ரொம்பவே நக்கலா கேக்குறாங்க. ஆனா அதை பார்த்தா காவேரியுமே இதுக்கு மேல இந்த விஷயத்துல சந்தேகப்பட வேண்டான்ட்டு இங்க விஜய் முன்னாடி நம்ம சந்தேகப்படுற தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுமே எதை பத்தியுமே கேட்காம சைன் பண்ணிடுறாங்க. அதே நேரத்துல சைன் பண்ணோன்னு காவேரியுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்ப கரெக்டா விஜயுமே இங்க பாருங்க, இந்த விஷயத்த நான் ஆபீஸ்ல வச்சு நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணோன்னு இருக்கேன் காவேரிட்ட. அதனால நீங்க நாளைக்கு வந்து கரெக்டா நமக்கு எல்லாம் பிக்ஸ் பண்ணிக்கங்க. நாளைக்கு நான் காவேரியை கூட்டிட்டு வரேன், அங்க வச்சு எல்லா ஷேர்லயும் பாதி அவங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்த நானே அனௌன்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல்கிட்டயுமே அந்த பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் கொடுத்து விட்டுறாரு. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் காவேரியுமே பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. விஜய் எதுக்காக என்கிட்ட இப்படி சைன் வாங்கினாரு, அது மட்டும் இல்லாம அதை படிச்சு பார்க்க கூட எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் விஜயுமே வெண்ணிலா கிட்ட போயிட்டு, வெண்ணிலா இன்னைக்கு எங்க வெளியில நம்ம போலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வெண்ணிலாம எதுவுமே பேசாம தெரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, உனக்கு உள்ளே இருக்கிறது ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும், நம்ம வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி அவருமே ஒரு முடிவுக்கு வராரு. அதே நேரத்துல இங்க பக்கத்துல இருக்க காவேரி கிட்டே போயிட்டு, காவேரி நான் இந்த மாதிரி வெண்ணிலாவை பீச்சு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன், நீ இன்னைக்கு வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதை கேட்ட காவேரியுமே இல்லங்க நீங்க வெண்ணிலா மட்டும் கூட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா விஜய் மறுபடியுமே இல்ல காவேரி நீயும் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காவேரியுமே இந்த பக்கம் வெண்ணிலாக்கு மேல இருக்கிற பொசசிவ்ல இல்ல நான் வரலங்க நீங்க போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுமே அந்த விஷயத்தை இக்னோர் பண்ணிட்டு அங்க இருந்து அமைதியா போயிடுறாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் விஜய்க்குமே சரி ஓகே அவளுக்கு ஏதோ ஒரு ப்ரெஷர் போல இருக்கு, அதனாலதான் நம்ம கூட வரலன்னு நினைச்சிட்டு அவருமே டைரக்டா இந்த பக்கம் வெண்ணிலாவை கூட்டிட்டு பீச்சுக்கு போறாரு. இன்னொரு பக்கம் இங்க காவேரியுமே ரொம்பவே மனம் வந்து போய் உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ரூம்ல. அதே நேரம் யதார்த்தமா அங்க கிராஷ் ஆன ராகினியுமே இந்த பக்கம் வந்து காவேரி தலையில கை வச்சுட்டு உட்காந்து இருக்கிறத பாத்துட்டு, என்ன காவேரி பயங்கர பிஸி போல இருக்கு, பரவாயில்ல இந்த மாதிரி வந்து உன்னோட ஹஸ்பண்ட் கூட இந்த மாதிரி அவரோட முன்னாள் லவர் அனுப்பி வச்சுட்டு இங்க ரொம்பவே சந்தோஷமா உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் காவேரியை கலாய்க்கிறாங்க. அப்ப காவேரியும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு என்கிட்ட தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இங்க ராகினியுமே அங்கிருந்து அடிச்சு துரத்தி வர்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் ரொம்பவே தலைவலியா இருந்ததுனால அதை பத்தி யோசிச்சுட்டு அவங்களுமே தூங்கிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஜயுமே வெண்ணிலாவை ஃபர்ஸ்ட் பீச்சு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு வெண்ணிலாவும் பீச்சே பாத்துட்டு இருக்கிறதுனால அவங்களை அங்க உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் வெண்ணிலாக்காக டைரக்டா போய் இந்த பக்கம் வந்து ஒரு பாப்கார்ன் ஒண்ணு வாங்குறாங்க. அதை வாங்கி இந்த பக்கம் வெண்ணிலா கிட்ட கொடுக்குறாங்க. வெண்ணிலாவும் அப்படியே இங்க விஜயை மட்டும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப விஜயுமே இந்த பாப்கார்ன் உனக்கு ரொம்ப பிடிக்கல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து வெண்ணிலாக்காக அந்த பாப்கார்னை கையில கொடுக்குறாங்க. அவங்களுமே அந்த கேஷுவலா அந்த பாப்கார்ன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுட்டு இருக்கப்போ அவங்களுக்கும் பழைய ஞாபகங்கள் எதுவும் மைண்டுக்கு வரும் போல இருக்கு. அதனால அவங்களுமே கொஞ்சம் பதட்டமாயி டக்குன்னு இந்த பக்கம் விஜயோட கையை பிடிக்கிறாங்க. அப்ப விஜயுமே நான் இருக்க வெண்ணிலா அப்படின்னு சொல்லி அவங்கள பதட்டப்பட விடாம கரெக்டா அவங்கள பிடிக்கிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவும் தன் மனசுல இருக்கிற பழைய ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமா வர வர அவங்களுமே பதட்டப்பட்டு டக்குன்னு இந்த பக்கம் விஜயை ஹக் பண்ணிடுறாங்க. அப்ப விஜயுமே வெண்ணிலா மேல இருக்கிற பழைய லவ்ல அவருமே இந்த பக்கம் வந்து வெண்ணிலாவை ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கப்போ அவங்க பழைய நினைவுகளுக்கே போயிட்டு இருக்காங்க. அதே நேரம் இந்த பக்கம் காவேரி டக்குன்னு கனவுல இருந்து எந்திக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது இவ்வளவு நேரம் அவங்க கண்டதெல்லாம் கனவு. இந்த மாதிரி வெண்ணிலாவும் விஜய் ஹக் பண்ணிக்கல அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ஷாக்காய் போய் உட்காடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு மனசுல தோண ஆரம்பிக்குது, பேசாம இந்த மாதிரி நம்மளும் கூட போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க ரொம்ப குழப்பத்துல இருக்கும்போது கரெக்டா அங்க கங்காவும் வராங்க. கங்கா வந்துட்டு இந்த பக்கம் காவேரியை பார்த்துட்டு என்னாச்சு காவேரி ஏன் டல்லா இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப காவேரியுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே இந்த பக்கம் கங்கா கிட்ட எடுத்து சொல்றப்போ அவங்களுமே ஏண்டி நீ லூசாடி, நீ இந்த மாதிரி விஜயே கூப்பிட்டுருக்காரு கூட போக வேண்டியதானே, எதுக்காக இப்படி போகாம இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இதை கேட்ட காவேரியுமே இல்லக்கா நான் அவரை கூட போனேன் அப்படின்னா அவர் கண்டிப்பா என்ன சந்தேகப்பட்டிருப்பாரு, அது மட்டும் இல்லாம அவங்க மேல சந்தேகப்பட்டுதான் நான் கூட போறேன்னு அவர் நினைச்சிடக்கூடாது, ஏன்னா நான் வந்து விஜய் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டவொன்னே அப்புறம் எதுக்காக நீ போகாம இருந்த, உனக்கு பிடிக்கல இங்க இருக்கவும் பிடிக்கல, அது மட்டும் இல்லாம அங்க விஜய் என்ன பண்ணுவாருன்ற ஒரு கியூரியாசிட்டிலயும் இருக்கேன், அப்ப பேசாம ஒன்னும் பிரச்சனை இல்ல அவர் கூப்பிடும் போதே போயிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லக்கா அங்க போகாம இருக்கிறது என்னோட மனசு சொல்றதுனால நான் கேட்டேன், பட் ஆனா இன்னுமே அவங்க மேல எனக்கு கொஞ்சம் பொசசிவ் இருக்கு, அவங்க வந்து பழைய லவரோட சேர்ந்து போயிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு அந்த விஷயங்கள்லாம் பாக்குறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும்க்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கிட்ட கங்காவுமே நீ சொல்றது கூட சரிதான், ஏன்னா இந்த குமரன் இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு ஆன்லைன்ல, இதெல்லாம் பாக்குறப்ப எனக்குமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எனக்கு ஆனா ஒரு மேல நம்பிக்கை இருக்கு, பட் இருந்தாலும் அந்த விஷயங்கள்லாம் என்னால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்க விஷயத்தெல்லாம் எப்பவும் போல வெளியில நின்று விட்டு கேட்டு ராகினி மறுபடியுமே உள்ள வந்து இங்க பாருங்க என்ன மகாநதி சிஸ்டர்களா, நீங்க எல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னதான் பிளான் பண்ணாலும் இங்க விஜயும் வெண்ணிலாவையும் பிரிக்க முடியாது, ஏன்னா விஜய்
அந்த அளவுக்கு வெண்ணிலா மேல பைத்தியமா இருக்காரு. இதுல இருந்து எனக்கு தெரிய வர விஷயம் என்ன அப்படின்னா, இன்னும் கூடிய சீக்கிரத்துல உன் தங்கச்சி காவேரி கண்டிப்பா வந்து உங்க வீட்டுக்கே வந்துருவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டுட்டு இருக்க கங்கா ரொம்ப கோவப்பட்டு, இங்க பாரு, இந்த வீட்டுல நீ அமைதியா இருக்கங்கிறதுக்காக உன்னை விட்டுக்கிட்டு இருக்கேன், மரியாதை எல்லாம் பேசிடும், ஒழுங்கா இங்க இருந்து போயிடுன்னு சொல்லி ராகினியும் மிரட்டி விட்டுறாங்க. ராகினியுமே பேசுங்க பேசுங்க, நீங்க என்ன பேசினாலும் என்கிட்ட அது ஈடுபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டாங்கிறது வெளியில கிளம்பிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க எப்பவும் போல விஜயுமே இங்க வெண்ணிலாவை ரொம்பவே வந்து ஜென்யூனா ட்ரீட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களை கூட்டிட்டு போய் அங்க உட்கார வைக்கிறது, அவங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்கறது, அதே நேரம் அவங்க கிட்ட கேஷுவலா தான் பேச்சு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எந்த விதமான தப்பான ஒரு எண்ணமும் இல்லாம அவருமே வெண்ணிலா கிட்ட ரொம்பவே பியூரா தான் இருக்காரு. ஏன்னா அவரோட மனசு ஃபுல்லா இந்த பக்கம் காவேரி இருக்கிறதுனால வேற எதை பத்தியுமே யோசிக்காம வெண்ணிலாவை கியூர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அவர் மைண்ட்ல ரொம்பவே தெளிவா இருக்கு. அது அவர் பாக்குறதும் அதே நேரம் அவர் செய்யற செயல்லையுமே தெளிவாவே தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இந்த பக்கம் வீட்டுல இருக்கிற காவேரி தான் இங்க ரொம்பவே வந்து விஜய் நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதே நேரம் வெண்ணிலாக்கு எல்லாம் கியூர் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயமும் இவங்களுக்கு ரொம்பவே பயத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மை சொல்ல போனா இங்க வெண்ணிலா கியூர் ஆனதுக்கு அப்புறம்